தேவன் மனிதனை படைத்ததின் நோக்கம் மனிதனோடு உறவாடுவதற்காகவே. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6:9. வேதம் நோவாவை பற்றி திடமான ஒரு சாட்சியை கூறுது. அதாவது நோவாவின் காலத்துல எவ்வளோ திரளான ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஒரே ஒரு நோவா மட்டுமே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது. மேலும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு முன்பதாகவே கட்டாயமாக அது ஆக்கினைக்குள்ளாகும் அப்படிங்கிற விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று எபிரேயர் 11:7 சொல்லப்பட்டிருக்குது. நோவா தன்னை சுற்றியுள்ள ஜனங்களையும் அவர்களோட வழியையும் பார்க்கல. அப்படி இருந்தா அவன் நிச்சயமா தேவனுக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டியிருக்க மாட்டார். அந்த பொல்லாத கூட்டத்தாரோடு இவரும் அழிந்து போயிருப்பார். ஆம் தேவ பிள்ளையே, அந்த பொல்லாத சந்ததியின் நடுவிலே நோவா தேவனோடே உறவாடி கொண்டிருந்தான். அதனாலேயே அவன் நீதிமான் என்று பெயர் பெற்றான். நோவா தனது பயபக்தியினால் தனது குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றினான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய சூழ்நிலையில் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்குள்ளே நாம் உத்தமர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உலகத்துக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நாமும் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம்.